பச்சரிசி வத்தல் செய்யறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். மாவு பச்சரிசின்னு கடையில விற்கும். அந்த அரிசி எடுத்துக்கோங்க. நான் இந்த கிளாஸ்ல தான் எடுக்க போறேன். இது 200 கிராம். இந்த கிளாஸ்ல நான் 2 கிளாஸ் எடுக்கிறேன். 400 கிராம். இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறணும். நீங்க 4 மணி நேரம் ஊற வச்சாதான் நீங்க மிக்சி ஜார்ல அரைக்கும் போது நல்லா மையா அரைக்க முடியும். அடுத்து ஜவ்வரிசி 4க்கு 1 பங்கு ஜவ்வரிசி எடுக்கணும். 4 கிளாஸ் அரிசி எடுத்தா 1 கிளாஸ் ஜவ்வரிசி எடுக்கணும். நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்தனால பாதி ஜவ்வரிசி எடுத்திருக்கோம். ஸோ பாதி கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். இதை தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி தண்ணி எவ்வளோ எடுக்கணுங்கிற அளவு பார்த்துடலாம். அரிசியை ஊற வைக்கிறதுக்கு தண்ணி அளவு கிடையாது. ஏன்னா நம்ம அந்த தண்ணியை கழுவி கீழே ஊற்றிட்டு வெறும் அரிசியை தான் எடுத்துப்போம். ஆனால் ஜவ்வரிசியில் ஊற்றுற தண்ணியை நம்ம அப்படியே கிரைண்டரில் சேர்த்து அரைக்குவோம். அதனால் நம்ம தண்ணியை அளந்துட்டு அப்புறமா இந்த ஜவ்வரிசியில் தண்ணியை ஊற்றலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து தேவையான அளவு தண்ணியை இதில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த கிளாஸில் தான் நம்ம அரிசியும் ஜவ்வரிசியும் எடுத்தோம். ஒரு கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்தோம். அப்போ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 6 கிளாஸ் தண்ணி அரிசிக்கு எடுத்தாச்சு. அடுத்து ஜவ்வரிசிக்கும் தண்ணி எடுக்கணும். 1/2 கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்தோம். அப்போ அரை பங்கா 3 தடவை தண்ணி எடுத்துக்கணும். ஒரு பங்குக்கு 3 தண்ணி. அதனால 1/2 கிளாஸ் ஜவ்வரிசிக்கும் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணியை தான் நீங்க ஜவ்வரிசி ஊற வைக்க யூஸ் பண்ணணும். அப்புறம் மாவு அரைக்கும் போது கிரைண்டரோ மிக்சியோ இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணணும். கிரைண்டர் கழுவுறது மிக்சி கழுவுறதுக்கும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும். மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம கடைசியா மாவை கரைச்சி கிண்டும் போது யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசியை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். இது ஒரு 2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். எத்தனை கிளாஸ் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த தண்ணியோட தான் கிரைண்டரில் அரைக்க போகிறோம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சமாக போட்டிருக்கனால மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். நிறைய போட்டால் கிரைண்டரில் அரைக்கணும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்ல மைய அரைச்சிக்கணும். இந்த மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அளந்து வச்ச தண்ணியை தான் எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் மிச்சம் இருக்கிற தண்ணியை ஊற்றியாச்சு. இதில் அரைச்சி வச்ச இந்த மாவையும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் அடுப்பை இப்போ பற்ற வைக்கக்கூடாது. நான் மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிட்டேன். உப்பு உங்களுக்கே தெரியும், வத்தலுக்கு கம்மியாக போடணும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் போடணும் அப்படி தோணுச்சுன்னா வத்தலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சரி உப்பு போட்டிங்கன்னா வத்தல் சாப்பிடும்போது உப்பு தெரியும். அதனால அளவா உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 4 பச்சை மிளகாயை அரைச்சி வச்சிருக்கேன். அடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். அடுத்து சீரகம் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். அடியில கட்டி ஆயிரும், ஒட்டிக்கும். அதனால நம்ம வேற வேலை பார்க்க போகக்கூடாது. கிட்டக்கே நின்று கைவிடாம இப்படி கிளறணும். இப்ப கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கொஞ்சம் நல்லா கெட்டி பட்டுருச்சு பாருங்க. இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நம்ம குக்கரை மூடிடலாம். கரண்டில இருக்கிற மாவெல்லாம் இது மாதிரி எடுத்து விட்டுறலாம். குக்கரை மூடிட்டு இப்போ நம்ம வெயிட் போட்டுறணும். அடுப்பை நல்லா சிம் பண்ணிடணும். ஃபுல்லா சிம் பண்ணிட்டு 15 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணணும். 15 நிமிஷம் கழிச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நீங்க கையில தண்ணி நனைச்சிட்டு தொட்டு பாருங்க. மாவு ஒட்டலை பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா பிழிய ஆரம்பிக்கலாம். அடியெல்லாம் பிடிக்கல பாருங்க. அடியில எதுவும் ஒட்டலை, மாவு நல்லா வெந்து கொடுத்துருக்கு. இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு.
இப்போ கொஞ்ச நேரம் நான் ஃபேனில் வச்சுருந்தேன், நல்லா ஆறிடுச்சு, கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து நம்ம முறுக்கு செய்கிற உரல்ல போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டார் வச்சு தான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு கீழேயே பிழிஞ்சு காமிக்கிறேன். நான் மாடியில் போய் பிழிய போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஈரத்துணி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நீட்டமாக பிழிஞ்சு விட்டுறணும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. எவ்வளோ கலகலன்னு சவுண்டு கேட்குது பாருங்க. இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வத்தலை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எவ்வளோ நல்ல சைஸ் பெருசாகுது பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பச்சரிசி சாதத்தில் செய்கிற வத்தலுக்கு இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசியை நான் வந்து 2 ஆழாக்கு எடுக்கிறேன். ஒரு ஆழாக்குங்கிறது 200 கிராம். 2 ஆழாக்கு பச்சரிசி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போது தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இப்போது இந்த பச்சரிசி வந்து 2 மணி நேரம் ஊறணும். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்து ஜவ்வரிசி, இது வந்து மாவு ஜவ்வரிசி. இது வந்து நான் எடுத்த இந்த ஆழாக்கில் பாதி ஆழாக்கு எடுத்துக்கணும். அதாவது 4 ஆழாக்குக்கு 1 ஆழாக்கு ஜவ்வரிசி எடுக்கணும். இப்போ நான் 2 ஆழாக்கு பச்சரிசி எடுத்ததுனால இதில் பாதி ஆழாக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரேன். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் ஊற வைக்கணும். இதுவும் ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம இந்த தண்ணியோடைய தான் வேக வைக்க போகிறோம். அதனால இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அரிசி வந்து நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். அடுத்து அரிசியோடு நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கு. அடுத்து தண்ணி சேர்க்கணும். 1 பங்கு அரிசிக்கு 4 பங்கு தண்ணி ஊற்றணும். நான் 2 ஆழாக்கு எடுத்திருக்கேன். அப்போ 8 ஆழாக்கு தண்ணி ஊற்றணும். நான் வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம உப்பு போடணும். உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப போடக்கூடாது. உப்பு வந்து மிதமாக இருக்கணும். இப்போது நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தெரியணும். இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போடணும்னு தெரியணும். அப்போ தான் வத்தலுக்கு சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது உப்பு சரியாக இருந்துச்சுன்னா வத்தல் சாப்பிடும்போது உப்பு தெரியும். இப்போ கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா வத்தல் வந்து ரொம்ப உப்பு கரிக்கும். அதனால் வத்தலுக்கு மட்டும் கொஞ்சம் அளவாக மிதமாக உப்பு சேர்த்துக்கணும். அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகா, 2 ஆழாக்கு அரிசிக்கு 4 பச்சை மிளகா அரைச்சி போடலாம். காரம் வந்து நம்ம இஷ்டம்தான், கூட குறைச்சல் போட்டுக்கலாம். ஆனால் வத்தலுக்கு காரம் வந்து மிதமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போது உப்பு, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள் போட்டுட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ நல்ல ஸ்டீம் வருது. நம்ம வெயிட் போட்டுடலாம். இப்போ நம்ம வெயிட் போட்டாச்சு. அடுப்பை நல்லா சிம் பண்ணிடணும். 20 நிமிஷம் வச்சுருக்கணும். டைம் பார்த்துட்டு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஸ்டீம்லாம் நல்லா போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணணும். நான் ஸ்டீமெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஆழாக்கு அரிசி எடுத்தனால நான் 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விடணும். இதுவே நல்லா குழைவாக தான் வெந்திருக்கும். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம் அரிசியை, பச்சரிசியை ஊற வச்சுருக்கோம். அப்புறம் 4 பங்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இந்த அரிசி வந்து நல்ல குழைவாக வெந்திருக்கும். இப்போது சீரகத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு மத்து வச்சுட்டு இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா குழைவாக்கிடணும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் சாதாரணமாக பச்சரிசி வத்தல் எப்படி மாவரைச்சி செய்வீங்களோ அதே டேஸ்ட்டில் அப்படியே தான் பொறுன்னு நல்லா இருக்கும்.
இப்போ மத்து வச்சு நல்லா ஒரு 5-10 நிமிஷம் நான் வந்து நல்லா கிளறி கொடுத்து அழுத்தம் கொடுத்து மசிச்சிட்டேன். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு. நம்ம பச்சரிசியை மிஷினில் கொடுத்து மாவாக்கி அதுக்கப்புறம் நம்ம கிண்டுனா எந்த அளவுக்கு பதம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்குது. பட் பச்சரிசியை சாதமாக செஞ்சு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் பிழிஞ்சு காமிக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து இந்த கண் இருக்கிற அச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் போட்டு நம்ம பிழியலாம். நான் வந்து மாடியில் போய் புளிய போகிறேன். துணி போட்டு நீங்கள் துணியோ பிளாஸ்டிக் ஷீட்டோ எதில் வேணாலும் பிழிஞ்சிக்கலாம். இப்போ நான் சும்மா இப்படி தட்டில் பிழிஞ்சு காமிக்கிறேன். நீட்ட வத்தல்லாம் மாடியில் பிழிஞ்சாச்சு. காலையில் போட்ட வத்தல் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்துட்டு இப்படி பின்பக்கத்தில் இப்படி நல்லா தண்ணி தெளித்து விடணும். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த தண்ணியில் ஊறுனுச்சுன்னா வத்தல்லாம் கலண்டு வந்துடும். வத்தல் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். வத்தல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயலை, கொஞ்சம் வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு நாள் காய வச்சுட்டு இந்த துணியிலேருந்து எடுங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இல்லைனா அது கொஞ்சம் காயலைன்னா நீங்கள் தண்ணி தெளித்தா கூட ஒரு மாதிரி துணியிலேயே கொஞ்சம் ஒட்டிக்கும். ஸோ இப்போ நம்ம தண்ணி தெளிக்கும் போது அப்படியே நல்லா உறிஞ்சு வந்துடும், கலண்டு நல்லா வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை வேறு ஒரு நல்லா காஞ்ச துணியில் போட்டு நம்ம காய வைக்கணும். நல்லா ஒரு 4 நாள் காய வைக்கணும். ஏன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக வச்சுக்க போகிறோம். அதனால் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா எதுவுமே பூச்சி வண்டு எதுவுமே வராது. நல்லா ஒரு வருஷத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். நீட்ட வத்தெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நான் வறுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.